1987களிலே சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் மிசைல்கள். இதை சோவியத் யூனியன் கிட்ட இருக்கிறத இம்மீடியட்டா டெஸ்ட்ராய் பண்ணும். அதை இதுக்கு மேல உருவாக்க கூடாது, தயாரிக்க கூடாது, ரிசர்ச் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டில சோவியத் யூனியன் ஒத்துக்கிட்டாங்களான்னு இனிஷியலா ஒத்துக்கல. பட் ஆனா கொஞ்ச நாள் வருஷங்கள் பேச்சுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரஷ்யா ஒப்பந்தம் ஆகுது. 1987ல பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதுக்கப்புறம் ரஷ்யாவும் அவங்க போட்ட ஒப்பந்தத்துப்படி சோவியத் யூனியனே பாத்தீங்கன்னா போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பெருமளவில் அவங்க கிட்டே இல்ல. ஏன் இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் மிசைல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, பெலிஸ்டிக் மிசைல யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இதோட ரேஞ்ச் 500ல இருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதுலாம் அதோட ரேஞ்ச். இப்ப ரஷ்யாக்குள்ள இருந்து யூரோப்போட எந்த பகுதியை வேணாலும் தாக்க முடியும். அப்படிங்கும் போது யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அச்சத்திலேயே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் இல்லையா? நீங்க இதெல்லாம் ரெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க யூரோப்ல வச்சிருக்கக்கூடிய மிசைலை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல ஒரு ஒப்பந்தம். சோ அமெரிக்கா பாத்தீங்கன்னா அவங்களோட மிசைல்கள் எடுத்துக்க, ரஷ்யா அவங்களோட SS-20 இந்த மிசைல் பாத்தீங்கன்னா டெவலப் பண்றதை வித்துறாங்க. ரெண்டாவது அந்த SS-20 பாத்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த ட்ரீட்டி. இதெல்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்குன்னு வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது போல அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து இருப்பாங்க, அமெரிக்கால இருந்து இருப்பாங்க. இவங்க யூரோப்பியன் யூனியனுக்கோ அது உள்ள போடப்பட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் அதெல்லாம் கிளாசிஃபைடா தான் இருக்கும். பட் ஆனா இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ரஷ்யால இருக்கிற இன்ஸ்பெக்டர் இது போல போய் பாக்குறது, பார்வையிடுறது எல்லாம் பண்ணுவாங்க. ரஷ்யாக்குள்ளேயும் அமெரிக்காவோட வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்டர் போய் பார்வையிடுறது எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இத்தனை நாள் அது அப்படி இருந்தது. சமீபத்துல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெரும் அளவுல போயிட்டு இருக்கும் போது ரேட் எல்லாம் வேணாம், தூக்கி போடு, எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல பிளான் பண்ணியிருந்தாங்க அமெரிக்க தரப்பு. ஏன்னா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இது போல மிசைல்கள் போச்சுன்னா ரஷ்யா ஈஸியா தாக்கிட முடியும். அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை ரஷ்யாவுக்கு. ஏன்ப்பா இன்டர்மீடியட் விட்டுற இன்டர் கான்டினென்டல் வச்சிருக்காங்களே அப்படிங்கிறதோட சொன்னீங்கன்னா, இன்டர்மீடியட் தான் போடக்கூடாது இந்த ட்ரீட்டி. ஸோ அதனால இன்டர் கான்டினென்ட்டை தயாரிச்சு வச்சிருந்தாங்க சோவியத் யூனியன். இந்த ரஷ்யா இவங்கலாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னா, அமெரிக்கா எங்க மேல பிரச்சனையா இருக்கனால நாங்க அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பண்றோம் அப்படின்றது போல இருந்தது. அந்த இன்டர் கான்டினென்ட்டை ஓரமா ஒத்தி வச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்கு வந்துடலாம். இப்போ ரஷ்யா கிட்ட SS-20 இல்ல, இருந்தாலும் அது பழசு. இப்பெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாலும் பெருமளவுல தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யானால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்குள்ள எல்லாம் செய்ய முடியாது. அணு ஆயுத தாக்குதலா இருக்கட்டும், இல்ல அதிகமான பேலோடா இருக்கட்டும், ஏன்னா கின்சாலா இருக்கட்டும், ஏன்னா க்ரூஸ் மிசைல், பெலிஸ்டிக் மிசைல் இது போல எதையுமே இன்டர்மீடியட் ரேஞ்சில ரஷ்யா வச்சுக்கூடாது. அதான் ட்ரீட்டி. இது போல விஷயங்களா இருக்கனால ரேஞ்ச் கம்மியா தான் ரஷ்யா தரப்புன்னு செய்வாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ் அதெல்லாம் செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. இந்த டெஸ்டிங் சைட்ல எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் கிளாசிஃபைடு. ஆனா இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ அப்படி இருக்கும்போது ஏர் லான்ச்சர் வச்சிருப்பாங்க, அது வேற கணக்கு. இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால யூரோப் கொஞ்சம் சேஃபா இருந்திருப்பாங்க. உக்ரைன் எல்லாம் தாண்டி, போலாண்ட் எல்லாம் தாண்டி, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்டை தாண்டி நம்ம மேல உலக போகுதா வந்ததுன்னா பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப ஹங்கேரி பாத்தீங்கன்னா பார்டர்ல, உக்ரைனோட பார்டர் பகுதியில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இத்தனை நாளா ஹங்கேரி ரொம்ப ஒட்டி உறவாடி சோப் போடுற மாதிரி தெரிஞ்சது. எதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது இது லாஸ்ட் டேஸ், பைடன் அவர்களோட லாஸ்ட் டேஸ், அதாவது பதவி காலம் முடிய போகுது இல்லையா? சோ அந்த ஒரு காலத்தினால இப்ப எல்லாரும் பெருமளவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைடன் அவர்கள் போகக்கூடிய காலத்துல இது போல வேலைகளை செஞ்சு விட்டு போயிட்டா ட்ரம்ப் அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறதோட சொல்றதா ஒரு ப்ரொப்பகேண்டாவா பரப்புறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குது. என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வராருன்னு வச்சுங்களேன், ஜனவரி 20 வராரு. அப்படி வரும்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு கார்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வேணும்ல, என்னன்னு போய் ரஷ்யா கிட்ட உட்காந்து அவர் பேச முடியும்? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வச்சுட்டு அமெரிக்காவோட அதிபர்னால போய் உட்காந்து ரஷ்ய அதிபர்கிட்ட பேச முடியுமா? என்னன்னு பேசுறது? ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்ப இப்படி இருக்கும் சூழ்நிலையில என்னன்னு போய் ட்ரம்ப் அவர்கள் பேசி ரஷ்யா ஒத்துக்க முடியாங்க? எதுவுமே முடியாது. இதே இப்போ அந்த ஃபைனல் டேஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட கலினின்கிராட், அதாவது ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள போய் தாக்குதல் பண்ணா அணு ஆயுத போருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ரஷ்யாக்குள்ள என்டர் ஆகாம இனிஷியலா இந்த கடைசி நாட்களுக்குள்ள கலினின்கிராட்ல ஒரு மிக பெரும் தாக்குதல்கள், ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா போலாந்து பெருமளவுல தயாராகிறாங்க. போலாண்டோட பீரங்கிகள் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட நிலைகள் பக்கத்துல இருக்கு, அமெரிக்காவோட மிசைல் பேஸ் இருக்கு. அதே இந்த கலினின்கிராட்ல இருந்து ரேஞ்ச் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 250 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் கலினின்கிராடுக்குள்ள ஜெர்மனி ஒரு சைடு, போலாண்டு ஒரு சைடு பண்ணும்போது மேல பால்டிக்ஸ்ல எல்லாரும் சீக்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா தடை போட்டாங்க அப்படின்னா
ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள்லாம் பெருமளவுல போய் உதவிகள் செய்ய முடியாது, ஏர் சப்போர்ட் பண்ண முடியாது. அது ஒரு தனி தீவு மாதிரி தான் இருக்கு. ரஷ்யால இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால கலிங்கன்கிராட பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப போய் ட்ரம்ப் அவர்கள் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு கார்டு இருக்கும். கலிங்கன்கிராட்ல இருக்குப்பா, அதை மறந்துடுறியா, உக்ரைன் விட்டுறலாம், இல்ல கலிங்கன்கிராட் உனக்கு வேணும்னா உக்ரைன்ல இருந்து வெளியே போகும் எப்படி அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கார்டு கிடைக்குமா இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால இது போல வேலைகள் நடக்குதா, ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்துதான் இது போல செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு தனிப்பட்ட கருத்து எண்ணம் எனக்குள்ள இருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கோபத்தை வெளிப்படுத்துறது, இல்ல இதுக்கு எகெயின்ஸ்டா கோர்ட்ல கேஸ் போடுறது, பல விஷயங்கள் செய்யலாம். போகக்கூடிய அதிபர் இது போல செய்யறாரு அப்படிங்கும்போது, வேர்ல்டு வார தூண்டுறாரு அப்படிங்கும்போது பல விஷயங்கள் செய்ய முடியும். பட் ஆனா அதெல்லாம் எதுவும் செய்யல அப்படிங்கும்போது அண்டர் கிரவுண்ட் டீலுங்கள் எதுவும் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வந்திருக்கு. மேபி இது வதந்தியா கூட இருக்கலாம், நம்பாதீங்க யாருமே, உங்களோட விழிப்புணர்வு பர்பஸுக்கு தான். சோ இப்போ ஒரு தாக்குதல் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் பாத்தீங்கன்னா என்ன, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, அவர் உட்காந்து பேசக்கூடிய விஷயம், இதுக்கு முன்னாடி எல்லாம் இது நடக்கலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. பட் ஆனா இது பிரத்யேகமான ஒரு தருணம். அவர் உட்காந்து பேசுறாரு இல்லையா, அந்த டெஸ்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெஸ்க், ரஷ்யர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டெஸ்க். அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி பூஸ்ட், மோரல் பூஸ்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு டெஸ்க். அந்த இடத்துல தலைமை உட்காந்து பேசுறான் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்பா அப்படி என்னப்பா அதுக்கு வரலாறு இருக்கு அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் முடிவிலே ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அந்த டைம்ல சோவியத் யூனியனோட அதிபரா இருந்தார் இல்லையா, சோ அவர் அந்த டைம்ல அந்த டெஸ்கில் உட்கார்ந்து வெற்றியை அறிவித்த டெஸ்க் அது. இப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து புட்டின் அவர்கள் பேசுறாரு அப்படிங்கும்போது அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எல்லா ரஷ்யர்களுக்கும் தெரியும். பல அனலிஸ்டுக்கு மிலிட்டரியில இருக்கிறவங்க அது பார்க்கும்போது தெரியும். அந்த டோன் அந்த இருக்கும்போது என்னமான ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், வெற்றி என்னோடதுதான் அப்படிங்கிறது மாதிரி உட்காந்து பேசுறாரு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா தொடர்ந்து நவம்பர் 19, நவம்பர் 21 2 நாள் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. நவம்பர் 19 பாத்தீங்கன்னா ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களை பெருமளவுல கொண்டு பிரியான்ஸ்க் பகுதியில ஒரு தாக்குதல். நவம்பர் 21 பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதியில ஹிமாஸ் மிசைலோட ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இணைஞ்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த அட்டாக்ல பார்க்கும்போது 6 தான் இருந்தது, மேபி அதிகமா இருந்திருக்கும் போல இருக்கு, பலதை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரியான்ஸ்க் பகுதியில் நடந்ததெல்லாம் மொத்தம் 6 மிசைல், அதுல நாங்க 5 சப்ரஸ் பண்ணிட்டோம், 6வது தாக்கும் போது அதோட உதிரி பாங்கள் உதிரி விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, அதோட தீ விபத்து நடந்தது, அதை நாங்க அணைச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல இருந்து இருந்தது. இது எல்லாமே டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். பிகாஸ் நம்ம யூடியூபர்ஸா இருக்கட்டும் தமிழ்ல போடக்கூடிய அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம். பட் அதுல என்ன சொல்றாங்கன்னா சில பல சேஞ்சஸ் இருந்தது, அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு புரிய முடிஞ்சது. இது நான் வித் ரஷ்யா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, ரஷ்யன்ஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஒரு இதெல்லாம் நான் சொல்றேன். மேபி டிஃபரன்ஸ் இருக்கலாம், மேபி தப்பா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. இது எல்லாமே டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டதுதான். இதை எப்படி நம்ம எக்ஸாக்டா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு காமெடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். எப்படின்னா, கலாய்க்கிறதுக்காக கூப்பிட்டு மாதவன் அவர்களை மேடையில ஏத்தி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, நீயும் கலாயிங்க அப்படிங்கிறது போல கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பாரியா, உங்க கதாநாயகளா அப்படிங்கிறது போல. அது அவங்க தமிழ் தெரிஞ்சவங்களே இருந்தாலும் வேற மொழியில இருக்கிறவங்க தமிழ் தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறது தெரியாது, ஏதோ அப்படிங்கிறது போல இருக்கும். பட் ஆனா அந்த இடத்துல ரகுமான் அவர்கள் பாத்தீங்கன்னா சிரிச்சிருப்பாரு. அதாவது தமிழர்களா இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த வஞ்ச புகழ்ச்சி அணிலாம் உட்காந்து ஒருத்தவங்க பேசும்போது தமிழர்களா இருக்கிறவங்களுக்கு கலாய்க்கிறாங்கப்பா அப்படிங்கிறது போல தெரியும் இல்லையா, மத்தவங்களா இருந்தா பெருமையா பேசுறாங்க அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தா பெருமையா பேசுறாங்கன்னு தெரியும், தமிழரா இருந்தாலும் அது கலாய்ப்பு அப்படிங்கிறது போல தெரியும் இல்லையா. அதுக்காக சொல்ல வர அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். டிரான்ஸ்லேஷன்ல நம்மளால எக்ஸாக்டா என்னன்றது புரிஞ்சுக்க முடியாது. எக்ஸாக்டா அந்த கவர்மெண்டே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாதான் நம்மளால என்ன ஏதுங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சேதங்கள் அந்த இதுல தீ ஏற்பட்டுச்சு அந்த தாக்குதல்னால நவம்பர் 19 அதை நாங்க அணைச்சிட்டோம், கேஷுவாலிட்டிஸ் எதுவும் இல்லை அப்படின்னாரு. ஆனா 21 இருக்கு இல்லையா, நவம்பர் 21 ஹிமார்ஸ் அப்புறம் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் கம்பைண்டா யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல விழுந்து வெடிச்சிருந்திருக்கு. சிலதை சப்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் இருந்தாலும் டெத்தும் இருந்திருக்கு, கேஷுவாலிட்டிஸ் இருந்திருக்கு. அவரோட ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இழப்புகள் ரஷ்யாக்கு ஏற்பட்டிருக்கு மேற்குலக தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய மிசைல்கள்னால. அவர் கிளியரா சொல்றாரு, இது போல மிசைல்கள்லாம் உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாம கண்டிப்பா இது வேற நாடுனால பயன்படுத்த முடியாது அப்படிங்கறத அவர் தரப்புல இருந்து கிளியரா இருக்கு. இதுக்கு மேல இப்படி செய்யும் போது இதே போல தாக்குதல்கள் நாங்க உங்க மேல நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதாவது
உக்ரைன்ல கிடையாது, யார் அட்டாக் பண்றதுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்களோ அவங்க மேல அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு மிரட்டலுக்காக தான். ஏன்னா சும்மா புட்டின் இஸ் பிளஃபிங் அப்படிங்கிறதாங்க இல்லையா. ஸோ அது பிளஃபிங்லாம் கிடையாதுப்பா, எங்ககிட்ட இன்டர்மீடியட் ரேஞ்ச் நாங்க கண்டுபிடிச்சாச்சு பாத்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக இது போல ஒரு சோதனை. அதுவும் டென்ப்ரோல இருக்கக்கூடிய யுமாஷ் பிளான்ட். அந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு பிளான்ட். சோவியத் யூனியன் காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அது இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். சமீபத்துல கூட உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருந்தது, நெப்டியூன் மிசைல நாங்க ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது போல. ப்ராபப்ளி இருக்கலாம். ரெண்டாவது அந்த தாக்குதல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிசைல் புதுசா சோதனை பண்ணிருக்காங்களே, அந்த தாக்குதல்ல சோதனை பண்றதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்ஹெட் எதுவுமே இல்ல அதுல. ஏன்னா இம்பாக்ட் ஆகும்போது வெடிக்கும். வார்ஹெட் இருந்ததுன்னா மிக பெரும் அளவுல வெடி விபத்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஒரே பகுதியில 36 மிசைல்கள் போய் விழுந்திருக்கு. அந்த கணக்கு தான் அது. ஏன்னா எம்ஐஆர்வி நம்மளுக்கு தெரியும், நான் அந்த போன பதிவுல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எம்ஐஆர்விங்கிறது தெரியும். ஒரு மிசைல்ல இருந்து பல வார்ஹெட், அதாவது பாலிஸ்டிக் மிசைல்னாலே அதோட டெர்மினல் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கிளைடு வெஹிக்கல்ல இருந்து எம்ஐஆர்விஸ் தனியா வரும். ஸோ எம்ஐஆர்விஸ்ங்கிறது 10, 16 அது ஏகப்பட்ட ரேஞ்சஸ் இருக்கு. ஆனா வார்ஹெட், ஆனா அந்த ஒரு வார்ஹெட்ல இருந்து திரும்பி ஒரு 6 வருது அப்படிங்கும்போது அது சிக்கல் தான். ஏன்னா 6 எம்ஐஆர்வி அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா அந்த 6 வார்ஹெட்ஸ் இருந்து ஒரு 6 மிசைல், ஒரு 6 பேலோடு வருது அப்படிங்கும்போது அது மிக பெருமான இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கணும். 36 மிசைல் தாக்குதல் பண்ண மாதிரி அர்த்தம். ஒரு மிசைலை ஏவுனதுக்கு 36 பேலோடு வந்து விழுந்திருக்கு. இன்கிரெடிபிளி இது ஒரு மிஸ்ட்ரிஸான மிசைல். ஆனா இந்த மிஸ்ட்ரியோட பேரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிசைலோட பேரு வெர்ஷ்னிக் அப்படிங்கிற ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மிசைல் இம்பாக்ட் ஆச்சு இல்லையா, அப்போ ஒரு வெடி விபத்து கூட இல்ல. 36 குண்டுகள் ஒரு இடத்துல விழுந்தும் வெடி விபத்து இல்லைன்னா முழுக்க கைனட்டிக் எனர்ஜிலேயே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த பிளான்ட் துளி கூட ரூப் இல்ல அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, அந்த பிளான்ட் அடிச்சதுக்கான காரணம் மேல சர்ஃபேஸ்ல இருக்கிறது கிடையாது, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறது. ஸோ இந்த பேலோடு எல்லாமே அண்டர் கிரவுண்ட பெனிட்ரேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத லோக்கல் சோர்ஸ் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மேபி அண்டர் கிரவுண்ட்ல தான் பெருமளவுல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்ப ஜெர்மனி கூட தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி தான். மேபி அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. இதுக்கு எப்படி மேற்குலக நாடுகள் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யா கிட்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஒரு அலட்சியத்துல மேபி இப்படி ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ள வந்துட்டாங்க, தலையை விட்டாச்சு உள்ள. இப்போ அப்படியா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா எந்த நாட்டு மேல வேணாலும் எக்ஸாக்டா இந்த மிசைலை லான்ச் பண்ணி தாக்குதல் பண்ண முடியும். இதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா இது மார்க் 10 வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும். இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதை ட்ராக் பண்ணவோ அழிக்கவோ முடியாது. ஜெலன்ஸ்கி அவர்களும் அதே தான் சொன்னாரு. இந்த மிசைல் எங்களால் ட்ராக் பண்ண முடியல, திடீர்னு மறைச்சு போச்சு அப்படின்னாரு. மிட் கோர்ஸ்ல இது காணாம போயிருந்திருக்கணும். ஏன்னா அந்த டைம்ல இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத சொல்றதுனால நம்ம குவாசி பாலிஸ்டிக் மிசைல் நம்ம இந்தியாவோட மிசைல் சோதனையில பார்த்திருப்போம் இல்லையா. மேபி அப்படி கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மிட்கோர்ஸ்ல கூட நம்மளால இந்த மிசைலோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால இது மிக பெரும் இழப்பு தான். இதை எப்படி வந்து மேற்குலக நாடுகள் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மேபி இப்படி ஒரு தாக்குதல் பண்ணும்போது வெறி கொண்டு ரஷ்யா ஒரு 100 மிசைல் 200 மிசைல் எடுத்து உக்ரைன்ல போடுவாங்க. இல்ல ஸ்டாம்ஸோட இதுன்னு வந்துருச்சுன்றதுனால வேற ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அப்படி செஞ்சிச்சுன்னா நம்ம போய் கலிங்கன் கிராண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்துல இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் பாலா போச்சு. ஏன்னா டைம் விண்டோ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து இப்ப டிலே எடுக்கிறாங்கன்னு வச்சு, இப்ப இதுக்கப்புறம் திரும்பவும் மேற்குலக நாடுகள் ஒரு எஸ்கலேஷனை வைக்கணும். பெருமளவுல அந்த எஸ்கலேஷன் இருக்கணும். அப்பதான் ரஷ்யாவை ரியாக்ட் பண்ண வைக்க முடியும். இதுக்குதான் பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா. அது எக்ஸாக்டா இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறதையும் செஞ்சுட்டாங்க. ரஷ்யா மக்கள் முன்னாடி ஒரு டிஃபேம் ஆயிருக்கும் இல்லையா. இப்ப அது எல்லாமே ரீகெயின் ஆயிடுச்சு. அது நம்ம அந்த உட்காந்து பேசக்கூடிய டெஸ்க்ல இருந்தே சொல்லியிருப்போம். ஸோ பல விஷயங்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மிசைலை பத்தி நம்ம சொல்லியாச்சு. மேற்குலகத்துக்கு மிரட்டலும் விட்டாங்க, வார்னிங்கும் கொடுத்தாச்சு. ரெண்டாவது, ரஷ்ய தரப்புல இருந்து பல நாடுகளுக்கும், ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கு வார்னிங் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, தகவல் வந்துச்சுன்னா பாக்கலாம். என்னன்னா இது போல அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க, எங்க நாட்டுக்குள்ள தாக்குதல் நடக்கும்போது நாங்க ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து சொன்னதா சொல்லப்பட்டுட்டு வருது. மேபி அப்படி நடக்கும்ன்ற பட்சத்துல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான். இதனால 3ஆம் உலகப் போர் வருமானம் எனக்கு இப்போதைக்கு ஒரு சந்தேகம் தான். ஆனா கண்டிப்பா கலிங்கன் கிராட்ல தாக்குதல் நடக்கும். கலிங்கன் கிராட்ல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும் போதும் ஹாட்டான வார் தான், இன்வால்வ் ஆயிருக்காங்க தான். பட் எந்த அளவுக்கு ரஷ்யா வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க, எந்தெந்த நாடுகள் மேல தாக்குதல் பண்றாங்க, கலிங்கன் கிராட் எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க, இல்ல கலிங்கன் கிராட்ல இருந்து எந்த அளவுக்கு ரஷ்ய தரப்பு இருந்து
இது பண்றாங்கன்றதுலாம் ட்ரம்ப் அவர்கள் பார்ப்பாரு. ஒரு 40 நாள் இருக்கு இல்லையா? ஏன்னா டிசம்பர் மாசம் முழுசும் இருக்கு. ஜனவரி மாசத்துல ஒரு 20 நாள் இருக்கு. ஸோ இந்த ஒரு 50 நாள் போதுமானது அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு இதை பாக்குறதுக்கு. ஸோ ரஷ்யாவோட ஸ்ட்ரென்த்தை உலகத்துக்கு அமெரிக்க தரப்பு வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுக்கு மேலேயும் இவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது இவங்க மேலதான் முழு தப்பா போயிடும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பாத்துக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேற்குலக தரப்பு வந்து திரும்பி ஒரு எஸ்கலேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல திரும்ப யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோட்ஸ். கூடவே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த 2 சேனல்ல போடக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம்.